Students, welcome to Rishi Academy. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ரூபாய் 44,125 கோடியில் முதலீட்டு திட்டங்கள் தமிழக அரசாங்கம் ஒப்புதல் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக 24,700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்ங்கிறதையும் தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் 16வது கேபினெட் மீட்டிங் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த கேபினெட்டுங்கிற வேர்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 352(3) இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேபினெட்டுங்கிற வேர்டை பற்றி சொல்லியிருக்காங்க. 352 நேஷ்னல் எமர்ஜென்சி பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள். இந்த கேபினெட்டுங்கிற வேர்டை வந்து முதலாக கான்ஸ்டியூஷன் கொண்டு வரும்போது இடம்பெறல. இந்த கேபினெட்டுங்கிற வேர்டை பொறுத்த வரைக்கும் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், வக்கப் வாரிய மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு தலைவர் நியமனம். இதோட தலைவர் யார் பார்த்திங்கன்னா ஜெகதாம்பிகா பாலை. இந்த வக்கப் வாரிய சட்டம் 1995 கொண்டு வந்தாங்க. இதை தற்போது திருத்தம் பண்ண போகிறாங்க. தென் டிஎன்பிஎஸ்சி தலைவராக எஸ்கே பிரபாகர் நியமனம். டிஎன்பிஎஸ்சி அண்ட் அதே மாதிரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 315 இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகிள் 315 ரிலேட்ஸ் டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் யூனியன் அண்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் ஸ்டேட். ஆர்டிகிள் 316 எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் அவங்களுடைய டேர்மை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்டிகிள் 316. 317 பொறுத்த வரைக்கும் ரிமூவல் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ ரிமூவல் அண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 317, அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 316 அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 315 மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில். தென் ஆகஸ்ட் 16 விண்ணில் பாய்கிறது SSLV D3. இந்த SSLV D3 பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் 3 விதமான பேலோடு அனுப்ப போகிறாங்க. இதில் எதெல்லாம் பேலோடு இன்க்ளூடாக இருக்குது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் EOIR. இதோடைய ஃபுல் ஃபார்ம் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் பேலோடு. செகண்ட் ஒன் GNSSR. இது வந்து குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் ரெஃப்ளோமெட்ரி பேலோடு. தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா SIC-UV டோசிமீட்டர். ஸோ ரொம்ப டெப்த்தாக கேட்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். மொத்தம் எவ்வளோ பேலோடு அனுப்ப போகிறாங்கன்னா 3 பேலோடு. இது வந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க SSLV D3. தென் கருணாநிதி பிறந்த நாள் ஜூன் 3 செம்மொழி தினமாக கொண்டாடப்படும் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெற போகுது பார்த்திங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028. இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதற்கு முன்னாடி 1900 கிரிக்கெட் வந்து ஒலிம்பிக் போட்டியில் இருந்துச்சு. ஸோ தற்போது வந்து 2028 ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க திரும்பவும். தென் தமிழ் பேராய விருது அறிவிச்சிருக்காங்க. யாருக்கு பார்த்திங்கன்னா டாக்டர் சுதா சேஷையன். எதற்காக இந்த விருது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா கொரோனா சம்பந்தப்பட்டு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. உயிரற்ற உயிர் என்ற நூலுக்காக இவங்களுக்கு தமிழ் பேராய விருது கொடுத்துருக்காங்க சுதா சேஷையன். தென் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமிர்த் உதயான் தோட்டம் திறப்பு. அமிர்த் உதயான் தோட்டம் வந்து எந்த மாளிகையில் திறந்து வச்சுருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் மாளிகையில், ராஷ்டிரபதி பவன். தென் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் 54th ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நியூடெல்லியில் நடைபெறப் போகுது. ஆர்டிகல் 279A இதையும் பார்த்துக்கோங்க.
தென் இதில் சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சில வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் கொடுக்கக்கூடிய வழக்குகள் இருந்துச்சுன்னா அந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஜாமீன் கொடுக்கணும். இன்கேஸ் அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலைன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 21 மீறது மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஜாமீன் வழங்க மறுப்பது ஆர்டிகல் 21 கீழ் வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை மீறுவதாகும் என்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாமீன் வழங்கக்கூடிய வழக்குகளை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாமீன் வழங்க வேண்டும் என்கிறத உச்சநீதிமன்றம் உறுதியாக சொல்லியிருக்காங்க. தென் மனித உரிமைகள் ஆணையம் பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இந்த மாதிரி அமைப்புகளை கொண்டு வந்தாங்க. ஹியூமன் ரைட்ஸ் டேயை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் டே 10th டிசம்பர் ஹியூமன் ரைட்ஸ் டே. இந்த டே தான் பார்த்திங்கன்னா 1948 யுனைடெட் நேஷன் வந்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்கிற டிக்ளரேஷனை கொண்டு வந்தாங்க. அண்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதோட சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவராக இருக்கணும், ஆர் ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. தென் கோவையில் 5 நாடுகளின் போர் விமானங்கள் சாகசம். இந்த எக்ஸசைஸ் இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தரங் சக்தி 2024. தரங் சக்தி 2024. இதில் இந்தியா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், பிரிட்டன் இந்த நாடுகள் பங்கேற்றிருக்காங்க. கோவையில் நடைபெற்றிருக்கு. கோவை சூலூர் பகுதியில் இந்த எக்ஸசைஸ் நடைபெற்றிருக்கு.